السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. எல்லா புகழும் தூணின் ஜீவான் படைத்த இறைவன் அல்லாஹ்வின் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரத்துல் கலமில் 40 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் மாஷா அல்லாஹ். ஸோ இனி வரக்கூடிய வகுப்புகளில் வசனங்கள் பெருசாக இருக்கிற காரணத்தினால ஒவ்வொரு வசனங்களாக பார்க்க போகிறோம். இன்ஷா அல்லாஹ் வாங்க பார்க்கலாம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أم لهم شركاء فليأتوا بشركائهم إن كانوا صادقين. மீம் சுக்கூனுக்கு அப்புறமா லாம், இந்த இடத்துல மீம் சுக்கூனுக்கு அப்புறமா ஷீ, ரெண்டுமே என்ன இது ஷஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும், குன்னா செய்யக்கூடாது. ரா ஃபத்தா பச்சு வந்திருக்கா வள்ளி நம்ம ஓதணும். கேஃபில் மத்து முத்தசில், அதாவது ஒரே வார்த்தையில் மத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஹம்சா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் 5 ஹலக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். ஃபல் ய து, இந்த இடத்துல ஃபல் அப்படி பண்ணக்கூடாது. ஃபல் ய து, இந்த ஹம்சா சுக்கூனையும் நினைவில் வச்சுக்கோங்க. ய து பி ஷூரா, எகெயின் ரா ஃபத்தா வல்லினமாக ஓதணும். கேஃபில் மத்து முத்தசில் 5 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். ஷுரகா இஹிம், மீம் சுக்கூனுக்கு அப்புறமா அலிஃப், இது ஹாஷஃபி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும், குன்னா செய்யக்கூடாது. நூன் சுக்கூனுக்கு அப்புறமா கேஃப், இஹ்ஃபா நூனை பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். கேஃபில் அலிஃப் மத்தா, நூனில் வாவ் மத்தா. ஸோ 2 இடங்களுமே 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். ஸாதில் அலிஃப் சகீரா 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும். வசனத்துடைய முடிவில் நூன் ஃபத்தாவில் வந்திருக்கு. ஸோ நூன் சுக்கூன் ஆயிடும். முந்தைய இடத்த நீங்கள் கவனிச்சிங்கன்னா யா மத்தா இருக்குது. மத்துல் ஆரித், முந்தைய வசனங்கள்லேயே மத்துல் ஆரித் வந்துச்சுன்னா 2 or 4 or 6 கவுண்ட்ஸ் எந்த கவுண்ட் கொடுத்து ஓதுறீங்களோ அதையே கண்டினியூ பண்ணி ஓதுங்க. ரைட், ஆயாவை ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். أم لهم شركاء فليأتوا بشركائهم إن كانوا صادقين. الحمد لله. அடுத்த வசனம் இன்ஷா அல்லாஹ் வகுப்பில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.